இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை தானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். அதான் தடபடலாம் நாங்க ஆபீஸ்ல இருந்து வரும்போதே நீ கீழேயே எங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டியே. எவ்வளவு பெரிய விருந்த கொடுத்திருக்க. ஏன் இப்படி பேசுற அர்ஜுன்? வேற எப்படி பேசணுங்கிற? அம்மா உங்க கால தேவியை விட்டு பிடிக்க சொல்லி டார்ச்சர் பண்றாங்கன்னு நீ சொன்ன. ஆனா அபி என்ன சொன்னா? நான் தான் அப்படி செய்ய சொன்னேன்னு உன் கால நல்லா வாரி விட்டானா? இது தேவையா சத்யா? இந்த அவமானம் உனக்கு மட்டும் இல்ல, உன் புருஷன் எனக்கும் தான். நியாயத்தை கேட்ட அர்ஜுன், அது தப்பா? உனக்கு ஏதாவது அநியாயம் நடந்தா அதுக்கு நியாயத்தை நீ தாராளமா கேளு. ஆனா தேவியோட பிரச்சனைக்கு தேவிதான் நியாயம் கேட்கணும். நீ ஏன் முந்திரி கொட்ட மாதிரி பேசி இப்படி அசிங்கப்பட்டு என்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்துற? அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன பேசிக்கிட்டாங்கன்னு உனக்கு தெரியாதுல்ல? இப்போ அது உனக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சுல்ல? அபி மாமாவே பெர்மிஷன் கொடுத்திருந்தாலும் அத்தை அப்படி பண்ணிருக்க கூடாதுல்ல அர்ஜுன். வயசுல பெரியவங்க, இந்த குடும்பத்தை வழி நடத்துறவங்க. மாசமா இருக்க பொண்ணு கிட்ட என்ன வேலை வாங்குறதுன்னு ஒரு லிமிட் இல்லையா? ஷோ சத்யா, நீ இப்ப அபிய விட்டுட்டு என் அம்மா மேல பாஞ்சிட்ட. வெரி குட். ஏன் சத்யா அப்படி இருக்கிற? மறுபடியும் மறுபடியும் எங்க அம்மா மேல ஏதாவது ஒரு பழிய போட்டுக்கிட்டே இருக்கிற. பாரு, உன்கிட்ட நான் பாராட்டுற மாதிரி ரசிக்கிற மாதிரி எத்தனையோ நல்ல குணங்கள் இருக்கு, எக்கச்சக்க பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. நீ மனசால ரொம்ப நல்லவ, எல்லாருக்கும் நல்லதை நினைக்கிறவ. ஆனா எங்க அம்மா மேல மட்டும் உனக்கு ஏன் அவ்ளோ வெறுப்பு, கோவம்? அப்படிலாம் எதுவும் கிடையாது அர்ஜுன். தேவி விஷயத்துலதான் நான். ஓ தேவி தேவி தேவி, ஏன்டா அந்த தேவியை நம்ம ஏற்காடுல சந்திச்சு தொலைச்சோன்னு இருக்கு. அர்ஜுன் பின்ன என்ன சத்யா, அவ விஷயத்துல தலையிடாதன்னு அபி அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டான்ல, அப்புறம் ஏன் நீ திரும்ப 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 தேவி புராணத்தையே பாடுற? அபி மாமாவை பிரிஞ்சு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க கதையை கேட்டா. ப்ளீஸ் ஸ்டாப் இட். அது அவங்க வாழ்க்கை. அந்த கஷ்டமோ இப்ப அபிய கல்யாணம் பண்ணதும் அது முடிஞ்சு போச்சுல்ல. அவ அபியோட இப்ப செட்டில் ஆயிட்டால. அதுக்கப்புறம் நீ ஏன் அவளை விட மாட்டேங்கிற? அவளை விட்டு தள்ளி நிக்க முடியலையா? அப்படி என்ன உங்களுக்குள்ள ஒரு திடீர்னு ஒரு பந்தம்? அது அவங்க மூத்த மருமக, நான் இளைய மருமக. அந்த பாசத்துலதான். ஒரு பாசமும் பாவக்காயும் தேவையே இல்ல.